ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓவியஸ் சிண்ட்ரெல்லா சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன கேட்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதா கூட இருக்கலாம். எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் உங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவ் தாட்ஸையும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம யூனிவர்ஸ் பத்தியும் ஏஞ்சல் நித்திகாவை பத்தியும் நெக்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்றது பத்தியும் 11 சொல்லிட்டு டைமிங், அதாவது அந்த டைம் என்ன என்ன பண்ணுது, அந்த டைமுக்கு என்ன பவர் அப்படின்னு சொல்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து எங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ நாங்க மேக் பண்றதுக்கு ரீசனே நமக்கு கிடைச்ச ஒரு நல்லது எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். அவங்களும் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு யூனிவர்ஸ் கிட்ட அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? உங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், கேளுங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இதை வந்து பாசிட்டிவான தாட்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிவர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோம், யூனிவர்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். யூனிவர்ஸ்னா பிரபஞ்சத்தை பத்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா என்ன கிடைக்கும், அது எப்படி நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுது, எப்படி அவங்க தராங்க அப்படின்னா ஏதோ ஒரு கடவுளா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி இல்லை, நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இந்த வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பண தேவை இருக்கு ஒருத்தவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து அந்த பண தேவை வேணும், அது பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, எனக்கு பணம் கிடைச்ச மாதிரி, நம்மளுக்கு பணம் கிடைச்ச மாதிரி நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணணும். நாளைக்கு நான் போறேன், அந்த இடத்துல பணம் கேட்டிருக்கேன், ஆனா அந்த பணம் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டவுட் படவே கூடாது. யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கேட்கறோம்னா எப்படி கேட்கணும்னா, நான் வந்து நாளைக்கு பணம் கேட்க போறேன், எனக்கு அந்த இடத்துல பணம் கிடைக்கணும் அப்படி கேட்கக்கூடாது. நான் பணம் கேட்டேன், பணம் கேட்டது கிடைச்சிருச்சு, தேங்க்யூ யூனிவர்ஸ், ஒரு தேங்க்ஸ் அவங்களுக்கு சொல்லணும். நீங்க கிடைச்ச மாதிரியே ஃபீல் பண்ணி நீங்க அதையே ரிப்பீட் பண்ணீங்கன்னா, நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, தேங்க்யூ யூனிவர்ஸ். எவ்வளவு பணம் வேணும், 1 lakh 2 lakh, உங்களுக்கு வந்து எவ்வளவு பணம் தேவைனாலும் ஓகேவா? அதாவது இது எப்படின்னா, நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணாம வேலைக்கு போல, உங்களுக்கு எங்கேயும் பணம் வரவு எங்கேயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிலாம் இல்லாதவங்க இதுல வந்து இது ட்ரை பண்ண சான்ஸே கிடையாது. ஏன்னா எந்த விதத்துல பணம் வரும், நம்மளுக்கு வர வேண்டிய பணம் பேக்கேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதாவது நீங்க எப்படி அவங்க கிட்ட கேட்கணும்னா, எங்க பண தேவையை பூர்த்தி பண்ணிட்டீங்க, நன்றி யூனிவர்ஸ். ஓகேவா? எனக்கு உடம்பு நல்லா இல்லை, நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கக்கூடாது. என் உடம்பு நல்லா ஆக்கிருச்சு, எனக்கு கால் வலிக்குது, நல்லா ஆகணும் அப்படி கேட்காம, எனக்கு கால் வலி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண நீங்க விஷுவலா வந்து அப்படியே நீங்க இமேஜின் பண்ணலாம், எனக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கார் வேணும், இந்த கார் மேல நீங்க வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த கார் வந்து இந்த வாங்கிட்டேன், இந்த கார்ல நான் போயிட்டு இருக்கேன், டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அந்த காருடைய கலரை கூட நீங்க வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க கண்டிப்பா. இது வந்து எங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க மறக்காம நீங்க இது பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்க வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஏஞ்சல், அதாவது மணி ஏஞ்சல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது பணதேவதை. அதாவது இப்ப கொஞ்சம் லேட்டஸ்டா கொஞ்ச நாளா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நாங்களுமே கேள்விப்பட்டோம். இது உண்மையா, இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு நாங்களும் நினைச்சோம். ஆனா நாங்க கேட்டோம், எங்களுடைய பண தேவைய எப்படி கேட்கணும்னா, அவங்க வந்து பணத்தை மட்டும்தான் நிவர்த்தி பண்ணி தருவாங்க. அவங்க வந்து ஒரு ஏஞ்சல், அதாவது ஆனா பெண்ணா நம்ம அதை பத்தி போக தேவையில்லை. அவங்க பண தேவையை நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்க நித்திகா தேவின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட நித்திகா தேவி எனக்கு நீங்க வந்து நீங்க விளையாட்டா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த இடத்துல இருந்த ஒரு அர்ஜென்டா இன்னைக்கு ஒரு 1000 rupees எனக்கு வேணும், கையில காசே இல்லை, நீங்க கண்டிப்பா நீங்க நினைங்க, நித்திகா தேவி தேங்க்யூ, எனக்கு 1000 rupees கொடுத்தீங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இடத்துல இருந்து கண்டிப்பா பணம் வந்து உங்களை வந்து தேடி வரும்.
ஓகேங்களா? எங்களுக்கு நடந்திருக்கு. தென் வந்து நாங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்டதும் அப்படிதான். என் தங்கச்சி பாப்பா வந்து விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு அடிபட்டுச்சு. நாங்க வந்து வேற டாக்டர் கிட்ட போனோம். ஆனா ஃப்ராக்சர் மாதிரி இருக்கு. பாப்பா கை வந்து ஃப்ராக்சரா இருக்கு. கட்டு போடுவாங்க. அப்படி இப்படி சொன்னாங்க. நாங்க வந்து ஒண்ணுமே இல்லை. யூனிவர்ஸ் கிட்ட எங்க பாப்பா கை நல்லா ஆயிடுச்சு. நான் நாளைக்கு நல்லா விளையாடுவான். இப்படிதான் நாங்க 2 நாள் தான் யூனிவர்ஸ் கிட்ட நாங்க கேட்டோம். 2 டேஸ்ல நிறைய நிறைய அது மாதிரி நிறைய விஷயம் எங்க லைஃப்ல நடந்துட்டே வந்திருக்கு. இதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும், ரொம்ப ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது ஒரே ரீசனுக்காக தான் நாங்க இந்த வீடியோ மேக் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்றதும் அதே தான். நம்ம அடிக்கடி நம்மளுடைய தாட்ஸை, பாசிட்டிவ் தாட்ஸை நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கணும், உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும். இல்லையா உங்களுக்கு டைம் கிடைக்குதா, நீங்க எழுதிட்டே வரலாம் நோட் எடுத்து. தேங்க்யூ யூனிவர்ஸ், எங்களுக்கு வந்து உடல்நலம் சரியாயிருச்சு. தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் வந்து இந்த காரை வாங்கிட்டேன். அதாவது நீங்க வந்து ஃபியூச்சர்ல போகணும், வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கடன்லாம் இருந்ததுன்னா கடன், அடகு நகை இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா கடனுக்கு என்ன தேவை நம்மளுக்கு? பணம். உங்களுக்கு இப்போ 2 லட்சம் தேவையா? எனக்கு 2 லட்சம் கிடைத்து விட்டது, ரிசீவ் பண்ணிட்டேன், தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே நீங்க சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய மணி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்க கண்கூடா உணர்வீங்க. நீங்க நடக்கும், உங்க லைஃப்ல நடக்கும். நீங்க பாருங்க. வேலை கிடைக்காதவங்களும் அதே மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இந்த போஸ்டிங்ல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு விஷுவலா நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அடுத்தது இங்க 11-11 சொல்லிட்டு இப்போ வந்து லேட்டஸ்டா இப்போ கொஞ்ச நாளா எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா அது ஒரு பவர்ஃபுல் டைம். ஓகேங்களா? 11-11 சொல்றது பவர்ஃபுல் டைம். ஆனா இந்த நம்பரை வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதோ, நம்ம வந்து டேட்டு குத்திக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. 11-11னா நம்ம டைம்ல 11-11 வர சொன்ன மட்டும்தான் நம்ம அந்த டைமை வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டைமை வாட்ச் பண்ணா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை வந்து ஒரே ஒரு இதா கேட்கணும். நீங்க கேட்கறது பவர்ஃபுல்லா இருக்கணும், கிடைச்சிருச்சுன்னு கேட்கணும். அதே மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரிதான் இந்த 11. ஆனா நீங்க ஈஸியா நினைக்கலாம் 11-11 தானே பாத்துரலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த நம்பரை நீங்க பாக்குறது ரொம்ப 11-10 வரைக்கும் நீங்க பாப்பீங்க. ஆனா இந்த 11-11 பாக்குறது உங்களுக்கு ரொம்ப ரேரா தான் இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 11-11 வர சொல்ல நீங்க வந்து 1 மினிட் நீங்க அதையே பார்த்து நீங்க 11 டைம்ஸ் எழுதி, அது உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி நீங்க வந்து அதோ கிடைச்சிருச்சு, எனக்கு வந்துருச்சு, எனக்கு பண தேவை சரியாயிடுச்சு, எனக்கு உடல்நலம் சரியாயிடுச்சு, தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லிட்டு நீங்க 11-11 கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அந்த பவர்ஃபுல் அந்த டைம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் மாட்டி கொடுக்கும். இதை வந்து நாங்க வந்து எங்களுடைய லைஃப்ல நாங்க இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிறதையும் நாங்க ஷேர் பண்றோம். ஓகேங்களா? அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்னு நினைக்கிறோம் நாங்க. ஸோ அந்த வீடியோ மேக் பண்றதுக்கு அதே ரீசன். ஏன்னா எங்களுடைய சேனல் பார்த்துட்டீங்க, நாங்க காமெடி ரீல்ஸ் போடுறோம். ஆனா இது வந்து எங்களுக்கு ரியல் லைஃப்ல நடந்ததுனால ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும், எல்லாரும் பாசிட்டிவா திங்க் பண்ணி எல்லாருமே யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் நாங்க போறோம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த தாட்டை நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, நம்மளுக்கு நல்லதே நடக்கும். ஓகேங்களா? எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா வருங்க. அதனால நீங்க மறக்காம அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வேண்டிக்கிறோம். தேங்க்யூ.